ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எக்ஸாம் கிராக் தமிழ். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சேனலுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் இருக்கக்கூடிய எம்டிஎஸ் எக்ஸாம்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில் இந்த வீடியோவில் ஜென்ரல் அவேர்னஸோட பார்ட் 2 வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். So, which lake in Himachal Pradesh is associated with Baisagi celebrations? Loktak Lake, Chilka Lake, புஷ்கர் லேக், ரிவால்சர் லேக். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவால்சர் லேக். ஏன் அப்படின்னா லோக்டாக் லேக் வந்து மணிப்பூர்ல இருக்கு. அது வந்து எதுக்கு ஃபேமஸ்னா ஃப்ளோட்டிங் ஐலாண்ட், அதாவது மிதக்கும் தீவுகளுக்கு லோக்டாக் லேக் ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் புஷ்கர் லேக் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. இதுக்கு வந்து புஷ்கர் கேமல் ஃபேர், பிரம்மா டெம்பிள், பிரம்ம கோயில்ல இருக்கக்கூடிய புஷ்கர் கேமல் ஃபேருக்கு ரொம்ப ஃபேமஸ். இது ராஜஸ்தான்ல இருக்கு. சில்கா லேக் வந்து ஒடிசால இருக்கு. பிராக்கிஸ் வாட்டர் லகூன், அந்த குரங்குகளுக்கு இது ரொம்ப ஃபேமஸ். ரிவல்சர் லேக் தான் பைசாகி செலிப்ரேஷனுக்கு ரொம்ப ஃபேமஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ள போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, இன் விச் ஆஃப் த இயர் வாஸ் த சென்சஸ் வாஸ் நாட் கண்டக்டட் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர்? ஜம்மு காஷ்மீர்ல சென்சஸ் எடுக்காம இருந்த இயர் எதுன்னு கேக்குறாங்க. சென்சஸ் எடுக்காம இருந்துச்சியா? ஆமா, எடுக்காம இருந்துச்சு. 1871 பிளான் பண்ணி 1881 இருந்து சென்சஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு தடவை ஜம்மு காஷ்மீர்ல எடுக்க முடியல. அது எந்த வருஷம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 1991. ஏன்னா மிலிட்ரி, அதுக்கப்புறம் ராணுவ வீரர்களோட போராட்டங்கள், போர்கள், அதுக்கப்புறம் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ்னால அந்த வருஷம் 1991 இருந்த சென்சஸ்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் இன்க்ளூட் பண்ணலை. ஓகேங்களா? அது மிலிட்ரி ரீசனுக்காகவும் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூக்காகவும் தான் அவங்க இன்க்ளூட் பண்ணல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ள போலாம். ஸோ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வாஸ் லான்ச்டு இன். ஸோ ஸ்பேஸ் ஸ்டேஷனோட பிளான் வந்து எப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1965 பிளான் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1998 லான்ச் பண்ணாங்க. ஸோ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 5 ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டரோட காம்பினேஷனாக கொண்டு வந்திருக்காங்க. அதில் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா நாசா, அமெரிக்காவோட ராசா, அதுக்கப்புறம் ரோஸ்காஸ்மாஸ், ரஷ்யாவோட ரோஸ்காஸ்மாஸ், அதுக்கப்புறம் ஈரோப்போட யூரோப்பியன் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் ஜப்பானோட ஜாக்ஸா, கனடாவோட கனடா ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இது 5 சேர்த்து எப்போ கொண்டு வந்தாங்க, லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1998 லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ 5 ஸ்பேஸ் ஸ்டேஷனோட 5 ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சேர்ந்து தான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டு வந்தாங்க. 1965 பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணது 1998. 2004 வந்து ஃபர்ஸ்ட் அங்க போய் தங்க ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் டிராவல்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் இன் அன் ஆர்பிட்டல் இன்க்ளினேஷன் ஆஃப், அதாவது டைரக்டா மத்திய ரேகை 0 டிகிரியில பூமத்திய ரேகையில நம்ம டிராவல் பண்ணும்போது அதனால சுத்தி வர முடியாது. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா அது வந்து எப்ப பைக்கானூர் காஸ்மோட்ரோம் அப்படின்ற கஜகஸ்தான்ல இருந்து அவங்க வந்து லான்ச் பண்ணாங்க. எவ்வளோ உயரத்துலன்னு பாத்தீங்கன்னா 400 கிலோமீட்டர் உயரத்துல 28,000 கிலோமீட்டர் பர் அவர் டிஸ்டன்ஸ்ல சுத்துது. அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 90 நிமிஷத்துல ஒரு ரவுண்ட் சுத்தி வந்துருது. ஓகேங்களா? ஸோ அது ஸ்லைட்டா 51.6 டிகிரியில இருந்துச்சுன்னா அது போக வர கொஞ்சம் ஃப்ளோட் ஆகிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அதனாலதான் அது கொஞ்சம் சாட்சி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ள போலாம். ஸோ இன் 1930 டேஷ் எஸ்டாப்ளிஷ் த டிப்ரெஸ்டு கிளாஸஸ் அசோசியேஷன். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிப்ரெஸ்டு கிளாஸ் அசோசியேஷன் அப்படின்றப்பயே தலித் இல்லைன்னா அந்த தாழ்த்தப்பட்டோருக்கு உண்டான அசோசியேஷன், சமூக நீதிக்காக வரக்கூடிய ஒரு அசோசியேஷனை உருவாக்குனதுன்னு பார்த்தோம்னாவே நமக்கு தெரியும் B.R. அம்பேத்கர். அதுவே காந்தி பார்த்தீங்கன்னா 1932 ஹரிஜன் சேவக் சங்கத்தை ஆரம்பிச்சாரு. மகாத்மா காந்தி வந்து 1932 ஹரிஜன் சேவக் சங்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா B.R. அம்பேத்கர் வந்து 1930 டிப்ரெஸ்டு கிளாஸ் அசோசியேஷன் ஆரம்பிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஆன்சர் அதுதான். ஜோதிராவ் பூலே அப்படின்றவர் என்னன்னா சத்ய சோதக் சம்ராஜ் அப்படின்றத ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் M.G. ரானடே வந்து நமக்கு தெரியும் பிரார்த்தன சமாஜ ஆரம்பிச்சவர்.
ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். So what is the primary purpose of பார்கவஸ்திர சிஸ்டம் டெவலப்டு இன் மே 2025? பார்கவஸ்திர சிஸ்டம் அப்படின்றது என்னன்னா ஆன்டி சப்மரைன் வார்ஃபேரா, கவுண்டரிங் ஸ்வாம் ட்ரோன் த்ரெட்ஸா, சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் ஃபார் ஃபைட்டர் ஜெட்ஸா, மிசைல் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் பேலிஸ்டிக் மிசைல்ஸா அப்படின்னு பார்க்குறப்ப 2025ல ஸ்வாம் ட்ரோன் த்ரெட்ஸுக்கு தான். அதாவது ஸ்வாம் ட்ரோன் த்ரெட்ஸ்னா என்னன்னா ஒரு கண்டினியூஸா ஒரு 100 ட்ரோன், 1000 ட்ரோன், 10,000 ட்ரோன் மொத்தமா வந்து அதை நம்மள வந்து அட்டாக் பண்றது. ஸோ அதுக்கு பதில் அடிக்க தான் பார்கவஸ்திர சிஸ்டம் அப்படின்ற ஒரு இதை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, டேஷ் இஸ் a disturbance that moves through a medium when the particles of the medium set neighboring particles into motion. அதாவது என்னன்னா, ஃப்ரீக்வன்சி அப்படின்றது அது ஒரு மெஷர்மெண்ட். வேவ், ஃபேஸ், டோன். ஸோ இதுல வேவ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு டிஸ்டர்பன்ஸ். இப்ப எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு குளத்துல நீங்க கல் எடுத்து போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கல் எடுத்து போட்டதுல இருந்து அந்த ஒரு செகண்ட் இங்க ஒரு டிஸ்டர்பன்ஸ். ஸோ இப்போ நீங்க குளத்துல கல் எடுத்து போட்டீங்கன்னா அந்த தண்ணி தான் எந்த வரைக்கும் வருதான்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. அந்த எனர்ஜியை அந்த அந்த பார்ட்டிக்கல் மாலிகுல் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா மேல கீழே மூவ் பண்றதுனால அதே இடத்துல தான் இருக்கும். அதை ஜஸ்ட் ஒரு மூவ்மெண்டா மேல கீழே மூவ் பண்றதுனால ஒரு வேவ் ஃபார்மேஷன் வருது. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா வேவ். இப்ப எல்லா இடத்துலயுமே அந்த பொருளோட இடம் வந்து மாறாது, பட் அதோட பொசிஷன் வந்து மேல கீழே மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அது ஒரு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்விசன் மிஷன் ஆஃப் த யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இஸ் எய்ம்டு அட் த எக்ஸ்ப்ளோரிங் விச் பிளானட். ஸோ இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். என்விசன் அப்படின்றது எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீனஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை, வீனஸை கொஞ்சம் எந்த அளவுக்கு நெருக்கமா கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு போய் ரிசர்ச் பண்றதுக்கு உண்டான ஒரு மிஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, the real gross domestic product, அதாவது GDP is calculated in a way such that goods and services are evaluated at. GDP-ய goods and services எப்படி evaluate பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, some constant set of prices-லயா, இல்ல வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் செட் பண்ண பிரைசஸ்லயா, இல்ல IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் செட் பண்ண பிரைசஸ்லயா, இல்ல எக்கனாமிலேயே ரொம்ப லோவா இருக்கிற ஒரு பிரைஸ்ல இருந்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நமக்கு தெரியும் ஒரு செட் ஆஃப் கான்ஸ்டன்ட் பிரைசஸ் இருக்கு, அதை வச்சுதான் ஜிடிபி நாம கால்குலேட் பண்றோம். ஒரு பொருட்களுடைய நியமனம் பண்ணது வந்து அதை நியமனம் பண்றதுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அது ஆர்கனைசேஷன் சொல்ல முடியாது, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அவங்க வந்து சொல்லுவாங்க, இப்ப 2025ல இருக்கிற வேல்யூவை நம்ம எடுக்கணும்னா 2015ல இருக்கிற வேல்யூவை நம்ம எடுத்துக்கலாம். அதுல இருந்து எவ்வளவு வந்திருக்கு, ஜிடிபி growth எப்படி ஆயிருக்கு, அதுக்கப்புறம் 2030 வந்ததுக்கு அப்புறம் எந்த வருஷத்தை நம்ம பிக்சரை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லும் போது அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அதை பிக்ஸ் பண்ணும். ஓகேங்களா? ஒரு பொருளோட கான்ஸ்டன்ட் செட் ஆஃப் பிரைசஸ் அதுல இருக்கும், அதை வச்சுதான் ஜிடிபி நாம பிளான் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரூர் கோல்ஃபீல்ட் இஸ் லொகேட்டட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ். ஸோ இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனில இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஜெர்மனில இதுதான் லார்ஜஸ்ட் கோல்ஃபீல்டு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இது வந்து வெஸ்டர்ன் ஜெர்மனில இருக்கு. ஓகேங்களா? ஸோ நாம ஒரு வழியா ரெண்டாவதோட பார்ட், ஜென்ரல் அவேர்னஸோட ரெண்டாவது பார்ட்டோட எண்டுக்கு வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்தடுத்த பார்ட்ல அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நான் கொண்டு வரேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எக்ஸாம் கிராக் தமிழ். தேங்க்யூப்பா.